விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். Plan your next summer escape with Grand Royal Tours. வந்து அபியூஸ் பண்ணி அவங்க பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணு எங்க, அந்த பொண்ணு கேஸ் கொடுக்க சொல்லுங்க. அப்பயே கொடுத்துருக்கலாமே, இப்போ வரணும் அவங்க. என்ன நான் மைனரு, என்னால் கொடுக்க முடியாது. மைனர் பொண்ணு எதுக்கு என்ன கூப்பிடணும்? இல்லை, அவங்க போலீஸில் அட்வைஸ் பண்ணி அனுப்புனதா சொல்கிறாங்க. சரி, அதுதான் சொல்கிறேன். அப்போ அந்த எவிடன்ஸ் எடுத்துன்னு வந்து வைங்க. அந்த பொண்ணு வர சொல்லுங்க. இப்போ கால் பண்ணி பேசுங்க, நான் கேட்குறேன். இவங்க சொல்கிறாங்க மைனர் அப்யூஸ் பண்ணாங்க, நான் சின்ன வயசு 18 வயசு பொண்ணுன்றாங்க. அந்த பொண்ணு ஏன் ரிட்டன் வந்து பேசணும்? இங்கே பாருங்க, அதே சேம் வாய்ஸ் தானே நீங்கள் சொன்னீங்க. அந்த பொண்ணு அன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொன்னா, ஏன் இப்போ வந்து பேசணும்? நீ பழைய பொண்ணுங்களெல்லாம் உள்ள எடுத்துன்னு வந்து விட்றிய. 2 வருஷம் நான் உன்னை லவ் பண்ணேன். அந்த 2 வருஷத்துல உன்னை ஏமாத்தின ஆதாரம் காட்டு. ஏன் மற்றவங்களை எடுத்துன்னு வந்து விட்ற? இவகிட்ட காசு இருக்குடா, இப்போ இவகிட்ட நீ இவளை கூப்பிட்டனா இவன் கூட படுப்பாடா. இவன் பேசுற பொண்ணுங்க எல்லா ஐடியுமே ஷேர் பண்ணும். இதை நான் கண்ணால பார்த்துருக்கேன். இவன் அவ்வளவு நல்லவன்லாம் கிடையாது. ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், இவன் நல்லவனே கிடையாது. என் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தா அந்த டைம்ல உங்க கூடயும் ஒரு சின்ன ப்ரூஃப் கேட்டிங்களா? சரி, அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னு சொல்றாங்க. இவங்க எதுக்கு விட்டாங்க? அப்போ இருக்கும்போது அப்பயே வந்து சொல்ல வேண்டியதானே. நாங்க கப்புள்ஸ் வீடியோ போட்டுட்டு இருந்தோம். இந்த கப்புள்ஸ் வீடியோ போடும் போது எப்படி ஒரு பொண்ணு உள்ள நுழைவா? ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது ஏர்போர்ட்டுக்கு எதுக்கு போனேன்னு சொன்னவங்க, அப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது தான் நான் கப்புள் வீடியோ போட்டுனுக்கிறேன். அப்போ இந்த கப்புள் வீடியோ போடும்போது நீ ஒரு பொண்ணை லவ் பண்ற, எதுக்குடா என்கிட்ட வர, எதுக்கு என்கிட்ட ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னு சொல்லி இந்த பொண்ணு கிட்ட அன்னைக்கே இது கொடுத்துருக்கலாம். இன்னைக்கு கொடுக்கணும். நீங்க வந்து நிறைய ஆபாசமான போட்டோஸ் வச்சு மிரட்டி. அது எங்க அந்த போட்டோஸ்லாம்? என் போனை கம்ப்ளைண்ட், அப்போ இந்த போன் இன்ன வரைக்கும் இருந்ததுன்னா ஸ்டேஷன்ல ஒப்படைங்க, நான் பாஸ்வேர்ட் நான் கொடுக்குறேன். இவரோட ஃபோனில் நான் 2-3 பார்த்துருக்கேன். லைக் இவர் ஏதோ ஒரு பொண்ணு கூட வந்து இவர் பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருக்காரு. அந்த அப்பயே மேல கேஸ் கொடுக்கலாமே, உள்ள தள்ளி அது இருக்கலாமே. எனக்கு அனாவசியமான விஷயங்க. நான் வந்து அந்த விஷயத்தை அனாவசியமா பண்றேன். இப்போ வந்து நான் என்ன ப்ரூவ் பண்ணிக்கணும்ன்ற நிலைமையில இருக்கேன். நான் இதை ப்ரூவ் பண்ணாதான் என் மேல தப்பு இல்லைன்னா இருக்கும். நான் அந்த போன் எடுத்து வந்து ப்ரூவ் பண்ணி நான் அரெஸ்ட் ஆவறேன். ஏன் அந்த போன் என்ன பண்ணீங்க அதை கேளுங்க. அந்த போன் இப்போ என்கிட்ட இல்ல. யார் எடுத்து கொடுத்தா? இது சொன்னா நாளைக்கு எனக்கு பிரச்சனை வரும். ஏன் நாளைக்கு நீங்க அங்க அவங்க கூட வந்து ஜாலியா பாண்டிச்சேரியில சுத்துனது எல்லாமே வெளியே வந்துரும்னா அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு கேளுங்க. ஆமா, அவங்க சொல்லுவாங்க, வந்தவங்க சொல்லுவாங்க. கேளுங்க, இது ரொம்ப டீசென்ட்டான ஆடியோ. நீங்க கேட்டே ஆகணும். நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க அப்படி பேசுவாங்க. ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்காங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட்ல இவங்க 2 பேரும் பேசுனது தெரியாம ஸ்கிரீன்ஷாட்ல ஆட் ஆயிருக்கு பாருங்க. அந்த பையனை இவங்கள பேசி 2 பேரும் பேசி வச்சு பண்றது. ஏன்னா அந்த பையன் தான் வந்து ஸ்டார்டிங்ல என்ன சொல்றான், மார்ஃபிங் பண்ணி போடுவேன்னு சொல்லி சொன்ன ரெக்கார்டும் என்கிட்ட இருக்கு. இதே பையனா? இதே பையன்? அதே பையன் தான் இருக்கு. ஓகே, என்ன ப்ரூஃப் இருக்கு அதே பையன்? அவங்க கூட இருக்காங்கல்ல அந்த பொண்ணை, அந்த பொண்ணை என்ன பண்றாங்க? அப்போ எத்தனை பேர் தான் வச்சு பேச வைக்கிற? பொண்ணை நீ எதுக்கு வீடியோ போடுற? அவ்வளவு திட்டின ஆடியோ ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு. வாய்ஸ் உந்துதானம்மா. இவர் போன் செகண்டரி, அதுவும் வேணும். பட் அதையும் தாண்டி என்ன அசிங்கப்படுத்தணும், அதுதான் இவர் திருட்டு நாய். எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்விட்ச் இட் ஆஃப். திருட்டு நாயன்னு சொல்றாரு இவரு. இல்ல பிரதர், ஏங்க நான் வாக் அவுட் பண்றேன். எதுக்கு என்ன பத்தி பேசுறாரு? I'm not ready to talk. நான் இங்க பேச, நான் இங்க இதுக்கு நீங்க தாங்க ரெஸ்பான்சிபிள். நீங்க என்ன சொன்னீங்க? நான் உங்களுக்கு கேட்டேன், இந்த மாதிரி வந்து நீங்க வந்து அபியூஸ் பண்ணி அவங்க பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையா இல்லையா? பார்த்தது இல்ல, எனக்கு நியூஸ் வந்திருக்கு. பட் ஆடியோ ப்ரூஃப் இருக்கு. யார் சொன்னாங்க? அது வந்து அந்த பொண்ணு ஒன்னு சொல்லியிருக்கா. அந்த பொண்ணுனா அந்த போட்டோ போட்ட பொண்ணா? கலாட்டா மீடியால போட்டோ போட்டிருக்கீங்களே, பக்கத்துல உட்கார்ந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருந்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு எங்க, அந்த பொண்ணு கேஸ் கொடுக்க சொல்லுங்க. அப்பயே கொடுத்துருக்கலாமே, இப்போ வரணும் அவங்க. நான் அதுக்கான ப்ரூஃப் உங்ககிட்ட காட்டினல. ஐ வாஸ் a minor. என்ன நான் மைனரு, என்னால கொடுக்க முடியாது. மைனர் பொண்ணு எதுக்கு என்ன கூப்பிடணும்? இல்ல, அவங்க போலீஸ்ல அட்வைஸ் பண்ணி அனுப்புனதா சொல்றாங்க. சரி, அதுதான் சொல்றேன். அப்ப அந்த எவிடன்ஸ் எடுத்துன்னு வந்து வைங்க. அந்த பொண்ணு வர சொல்லுங்க. இப்போ கால் பண்ணி பேசுங்க, நான் கேட்குறேன். மைனர் பொண்ணு உள்ளே எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. மைனர் பொண்ணு எதுக்கு இடம் கொடுக்கணும்? அதுக்கு நீங்கள் நிறைய பொண்ணை ஃப்ளர்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய பொண்ணை ஃப்ளர்ட் பண்ணால் வந்துடணுமா? இல்லை, நீங்கள் நிறைய பொண்ணை ஃப்ளர்ட் பண்ணியிருக்கீங்களா லவ் பண்ண காலகட்டத்திலே? இல்லையே. அதுக்கான எவிடன்ஸ் எங்க? ப்ரூஃப் காமிக்கிறாங்களே, காட்ட சொல்லுங்கள். சரி, அந்த சேம் வாய்ஸ் அந்த பொண்ணு என்கிட்ட ஏன் பேசணும் இப்போது? அதை காட்டுங்க. இவங்க சொல்கிறாங்க மைனர் அப்யூஸ் பண்ணாங்க, நான் சின்ன வயசு 18 வயசு பொண்ணுன்றாங்க. அந்த பொண்ணு ஏன் ரிட்டன் வந்து பேசணும்? இங்கே பாருங்க, அந்த பொண்ணே வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க இதை வந்து அவங்க சொல்ல வச்சுதான் பேசணும்னு சொல்லிட்டு. அதையும் கேவலமா போய் சொல்லி மாட்டிக்கிட்டா. அவங்க வந்து என்கிட்ட சொன்ன ப்ரூஃபும் இருக்கா. சேம் வாய்ஸ். நம்பரா? இல்ல, நம்பர் இல்லாம தான் நீ அவ்வளோ பேசுனியா அவகிட்ட ஃபோன் பண்ணி? சத்தியமாவே நம்பர் இல்லடா. இன்ஸ்டால தானே, இப்போ இன்ஸ்டால கால் பண்றதுக்கு எடுக்கவே மாட்டாடா. நான் என்ன சுத்தி இருக்க திட்டுறாங்க, தயவுசெய்து நம்பர் அனுப்புறியா?
சுற்றி இருக்கிறவங்க திட்டுறாங்கன்னா இவ சொன்ன விஷயத்த இவங்ககிட்ட இவங்க போட்டதை வீடியோ போடுவாங்களா எனக்கு தெரியல, என்கிட்ட பர்மிஷனே கேட்காம போட்டாங்க, இவ சொல்றதை சொன்னேன் நான் அப்படின்னு சொல்லி பேசுனது. ஃபோன் பண்ணிட்டேன், என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் பண்ணிட்டாங்க. அதே சேம் வாய்ஸ் தானே நீங்க பண்ணேன்னு சொன்னீங்க, அந்த பொண்ணு அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொன்னா, ஏன் இப்போ வந்து பேசணும்? அந்த பொண்ணே வந்து என்கிட்ட சொல்லியிருக்கா, இவன் வந்துட்டு கால் பண்ணி வந்து என்னை மிரட்டினான். எதுக்கு அப்படின்னா, நான் வந்து உன் மேலே கேஸ் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி இவன் வந்து மிரட்டினான் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு வந்து என்கிட்ட சொல்லியிருக்கா. அதே பொண்ணு இந்த பொண்ணு வீடியோ போட்டிருக்கான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கல இந்த மேடம். இந்த ஃபோன் எடுக்காதனால அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சைபர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அந்த பொண்ணுனால, இவங்க என்னை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டாங்க. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, ஸ்கூலில் படிக்கும்போது நான் லவ் பண்ணேன் எக்ஸு. இவங்கக்கிட்ட நான் பேசின வீடியோ ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இல்லை. சரி, நீ பழைய பொண்ணுங்களெல்லாம் உள்ள எடுத்துன்னு வந்து விட்றிய, 2 வருஷம் நான் உன்னை லவ் பண்ணேன், அந்த 2 வருஷத்தில் உன்னை ஏமாத்தின ஆதாரம் காட்டு, ஏன் மற்றவங்களை எடுத்துன்னு வந்து விட்ற? இப்போ நான் ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணல. ஆமாம், இப்போ ஒரு கேர்ள்கிட்ட வந்து பேசணும் நாங்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கூட இருந்தது, அவங்க கையால் பிரியாணி சாப்பிட்டது, மும்பையில் இருக்கும்போது அவங்களோட காசு வாங்கினது, ஷூஸ்லாம் வந்து அவங்கள வந்து காசு வாங்குறது, அது எல்லாமே சொன்னாங்க. நம்பாத கார்த்தியை நம்பாத. அது ப்ளே பண்ணி காட்டுறேன். நான் கூட தானே அப்படி பேச வைப்பேன். நான் கூட தானே அப்படி பேச வைப்பேன். நான் கூட தான் ஒரு பையனை வச்சு அப்படி பேச வைப்பேன். ஏன் அவங்க ரியலாக ஏன் உள்ளே வர மாட்டாங்க? அவங்க இங்கே வந்து பேசணும் என்கிட்ட, நான் அவங்க மூஞ்ச பார்க்கணும் யார் தான் அந்த பொண்ணுன்னு. ஏன்னா நாங்கள் ப்ரைவேட்டாக தான் இருந்தோம். ஸோ நாங்கள் நடுவில் வச்சு மாட்டிட்டோம். எனக்கே அது ஒரு மாதிரி இருந்துச்சு, அண்ணாடா அப்படின்னு சொன்னேன். இதில் பரவாயில்ல நான் பேசிக்கிறேன். அன்னைக்கு தான் சுவாசனை என்ன சொன்னாங்க, ஏன்டா பொண்ணுங்கிட்ட அதெல்லாம் காசு வாங்குற, இதெல்லாம் தப்புடா அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட ஏன் நீ வாசன் ப்ரோ பக்கத்துல வச்சு எனக்கு காசு தரணும் அப்படின்னு கேட்டா, நீ தனியா கூப்பிட்டு தந்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்டா என்கிட்ட. இப்போ எங்க போனாங்க இவங்க? இப்போதான் உங்களோட கேட்டு தெரிஞ்சு உங்களுக்கு வரைக்காங்க. சரி, ஓகே, நீங்க பாருங்க. ஏன்னா ஆக்சுவலி அந்த டைம்ல என் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தா, அந்த டைம்ல உங்க கூடயும் ஒரு சின்ன ப்ரூஃப் கேட்டிங்களா? சரி, அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னு சொல்றாங்க, இவங்க எதுக்கு விட்டாங்க? அப்போ இருக்கும்போது அப்பயே வந்து சொல்ல வேண்டியதானே? நாங்கள் கப்புள்ஸ் வீடியோ போட்டுட்டு இருந்தோம், இந்த கப்புள்ஸ் வீடியோ போடும் போது எப்படி ஒரு பொண்ணு உள்ள நுழையும் போது அன்னைக்கே வந்து சொல்லியிருக்கணும், நீ கப்புள் வீடியோ போடுறோம். நடுவில் வந்து பிரேக் இருந்துச்சு, பிரேக்கப் ஆகும்போது நான் போயிட்டேன். 3 months வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது தானே போனேன்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி எதுக்கு பிரேக்கப் ஆகும்போது போனேன்? நீங்க எதுக்கு மாத்துறீங்க? ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது தான் ஏர்போர்ட்டுக்கு எதுக்கு போனேன்னு சொன்னவங்க, அப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது தான் நான் கப்புள் வீடியோ போட்டுனுக்கிறேன். அப்போ இந்த கப்புள் வீடியோ போடும்போது நீ ஒரு பொண்ணை லவ் பண்ற, எதுக்குடா என்கிட்ட வர, எதுக்கு என்கிட்ட ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னு சொல்லி இந்த பொண்ணு கிட்ட அன்னைக்கே இது கொடுத்துருக்கலாம், இன்னைக்கு கொடுக்கணும், அன்னைக்கே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம்ல, ஏன் இன்னைக்கு கொடுக்கணும்? நான் லவ் பண்ணல, கிட்டத்தட்ட ப்ரூஃப் மட்டுமே தெரியுதுங்க, லவ் இல்ல எதுவுமே. யார் நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டீங்க? இந்த பொண்ணோட பேர் நான் போட்டேன். அவங்க கிட்டே கேளுங்க, ஸ்டார்டிங்ல இந்த வீடியோலாம் போட மாட்டேன், என் போனை கொடுத்துருவேன், என் போனை கொடுத்துருன்னு சொல்லி கேட்டேனா இல்லையான்னு கேளுங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வந்து நிறைய ஆபாசமான போட்டோஸ் வச்சு மிரட்டி. அது எங்க அந்த போட்டோஸ்லாம்? என் போனை கம்ப்ளைண்ட், அப்போ இந்த போன் இன்ன வரைக்கும் இருந்ததுன்னா ஸ்டேஷன்ல ஒப்படைங்க, நான் பாஸ்வேர்ட் நான் கொடுக்குறேன், அதில் பார்க்க சொல்லுங்க ஆபாசனமாக போட்டோ இருந்தால் தானே. இவங்க சொல்றாங்க. நீங்க ஏதாவது ஒரு போட்டோ பாத்தீங்களா போன்ல? நான் லவ் பண்ணும்போது எப்படியும் ஃபோன் வந்து ஷேர் பண்ணிப்போம் நம்ம, அது எவ்வளவு பெரிய தப்பு. அது பார்த்தது இல்லையா நீங்க? போட்டோஸே பார்த்தது இல்லையா? இவரோட ஃபோன்ல நான் 2-3 பார்த்துருக்கேன். லைக் இவரு ஏதோ ஒரு பொண்ணு கூட வந்து இவர் பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருக்காரு. அந்த அப்பயே மேல கேஸ் கொடுக்கலாமே, உள்ள தள்ளி இருக்கலாமே. அது எனக்கு அனாவசியமான விஷயங்க. நான் வந்து இந்த விஷயத்தை அனாவசியமா பண்றேன். இப்போ வந்து நான் என்ன ப்ரூவ் பண்ணிக்கணும்ன்ற நிலைமையில இருக்கேன். நான் இத ப்ரூவ் பண்ணாதான் என் மேல தப்பு இல்லன்னு நான் இருக்கும். நான் அந்த போன் எடுத்து வந்து ப்ரூவ் பண்ணி நான் அரெஸ்ட் ஆவறேன். ஏன் அந்த போன் என்ன பண்ணீங்க அத கேளுங்க. அந்த போன் இப்போ என்கிட்ட இல்ல. யார் எடுத்து கொடுத்தா? யாரை வச்சு எடுக்க சொன்னீங்க? நீங்க சொல்லுங்க. அது சொல்ல மாட்டீங்களே. அந்த பொண்ணு பேர் அவங்க சொல்லணும். சரி, நான் தான் எடுக்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சொன்னீங்களே அவங்க பத்தி தப்பா பேசாரு. அவங்க பேர் சொல்லுங்க. 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றாங்க. அவங்க தான். அவங்க யார் எடுத்து கொடுத்தாங்க எனக்கு அது சொல்லுங்க. ஏன்னா எடுத்து கொடுத்தவங்களுக்கு தான் அந்த பேர் தெரியும். 3 பேர்னு சொன்னாங்கன்னா அது யாரையான்னு எனக்கு தெரியல. இது சொன்னா நாளைக்கு எனக்கு பிரச்சனை வரும். ஏன் நாளைக்கு நீங்க அவங்க கூட வந்து ஜாலியா பாண்டிச்சேரியில சுத்துனது எல்லாமே வெளியே வந்துரும்னா அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு கேளுங்க. ஆமா, அவங்க சொல்லுவாங்க, வந்தவங்க சொல்லுவாங்க, வந்தவங்க சொல்லுவாங்க, எடுத்து கொடுத்தவங்க. நான் கேட்டேன். இப்ப பாருங்க, எடுத்து கொடுத்தவங்க ஒரு காரணம் இல்லாம எடுத்து கொடுக்க மாட்டாங்க. பொண்ணுக்கு ஒரு தேவைன்னா பையனுக்கு ஒரு தேவை இருக்கும். இது தூக்கி கொடுக்குறான்னா அவனுக்கு ஒரு தேவை இருந்தால் தான் தூக்கி கொடுப்பான். நீ என்ன பண்ண போற, எனக்கு நான் இதை பண்றேன், நீ எனக்கு என்ன பண்ணுவ? நாளைக்கு இன்னும் அவன் பேர் வெளியே வந்ததுன்னா அவர் வந்து சொல்லுவார், இந்த பொண்ணு இங்க இருந்தா அங்க இருந்தாங்க. இப்போ வரைக்கும் அது வெளில வரல. ஏன்னா சொல்லுங்க, அதுதான் என்னோட டிக்னிட்டி. எனக்கு பேர் வேணும். என்ன டிக்னிட்டி அது? ஏன் எனக்கு வந்து நான் வந்து அவங்கள்ட்ட கால் பண்ணி நான் அழுதேன். எனக்கு வந்து கஷ்டமா இருக்குண்ணா, இது வெளியில வந்ததுன்னா நாளைக்கு எனக்கு பிரச்சனை. அந்த அழுதவங்களே தப்பா பேசுனாங்க இவங்க. அந்த ரெக்கார்டே இருக்கு என்கிட்ட. இவங்க தான் கூப்பிடுறாங்க, வெளியே சுத்தலாம் அங்கே சுத்தலாம் கூப்பிடுறாங்க. அவங்க கிட்டே எப்படி அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க? 2 பேர் சேர்ந்து உங்க 2 வாழ்க்கை நாசமாகும் பரவாயில்ல, அந்த பையன் வந்து சேவ் ஆகும். நாசமாக்குறது என் வாழ்க்கை கிடையாது. இவங்களே நிறைய மீடியால போயிட்டு அவங்களே அவங்களை நாசமாக்கிறாங்க. இதான் உண்மை. நான் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு அலிகேஷன் வைக்கிறது என்ன, நம்ம பசங்க
ஆமா பிரதர். நமக்கு வந்து என்னதான் அடிச்சாலும் செஞ்சாலும் நம்ம சமாளிக்கலாம். ஒரு பொண்ணு நான் ஒரு பொண்ணு வாழ்க்கையை சேவ் பண்ணணும் தான் அவங்க அம்மாவை வச்சு பேசுறேன். இதுக்கு மேல என்ன பிரதர்? பேரண்ட்ஸ் உள்ள வச்சு தானே நான் ஒரு விஷயத்த பேசுறேன். அவங்க அம்மா லைன்ல இருக்கும்போது அவங்க அம்மாவே மதிக்காம சொல்லிட்டு ஒரு பையனை வச்சு திட்ட வைக்கிறான். நீ முடிஞ்சா போடுறான், உன் அக்கௌண்ட் உன் கையாலே டீஆக்டிவேட் பண்றோம், ஏன் இன்ஸ்டாகிராம்ல இருக்கு. இருங்க அப்ப வந்து அபியூசிவ் வேர்ட்ஸ் பேசினது வந்து நான் மட்டும் தான். அந்த சைடுல இருந்து எந்த அபியூசிவ் வேர்ட்ஸ் பேசினதுல எல்லாம் இருங்கண்ணா. இல்லங்க நீங்க கையை வச்சு வெட்டினதே தப்பு தானே. இருங்க அதை விட ஒரு தப்பான ஒரு விஷயம் நான் கேக்குறதே பதில் சொல்ல இருக்கு. மாட்டீங்க. நீ கரெக்ட் சொல்லுங்க. ஏன் அது தப்பான விஷயம் தான். ஏங்க ஒண்ணே ஒண்ணு, அந்த பையனுக்கு பேரண்ட்ஸ் இல்ல. ஓகே. தனியா இருக்கிற ஒரு பையன். அந்த பையன் இந்த மாதிரி கொலை மிரட்டல் வருது கரெக்ட்டா? ஓகே. அப்ப இருங்க இது யா ஆமா, அவங்க பேசுறாங்கன்னா அவங்களே நீ அந்த பையனை வச்சு அபியூஸ் தானே பண்ணிருக்க. இப்ப வந்திருக்கிறது கூட ஒரு பொண்ணு கூட தாங்க. இதுக்கு மேல என்ன? அந்த நான் பையன் கூட நான் தனியா வந்திருக்கேன். நான் கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லி அந்த பொண்ணை நீ அபியூஸ் பண்ணிருக்கே. இது கேளுங்க, இது ரொம்ப டீசென்ட்டான ஆடியோ. இது நீங்க கேட்டே ஆகணும். நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க அப்படி பேசுவாங்க. இது பாருங்க, இது வந்து இவரோட ஐடியில இருந்து இவர் வந்து போஸ்ட் பண்ணது. ஐ மீன் லைவ்ல காமெண்ட் பண்ணது. என்னன்னா, நான் இவரை பத்தி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன், ஒரு ரீல். இவர் நிறைய பொண்ணுங்க கூட இருக்க மாதிரி. ஸோ அதுல வந்துட்டு இவர் ரேண்டமா ஒருத்தர் இவர் வந்து காமெண்ட் பண்ணியிருக்காரு. ஒரு எப்படின்னா, ஒரு கழுத மேல வந்துட்டு அந்த அசிங்கப்படுத்தி கூட்டிட்டு போற மாதிரி அதை வந்து நான் பின் பண்ணி வச்சிருந்தேன். அது ரொம்ப கேலித்தனமா இருக்கு அப்படின்றதுக்காக நான் அதை பின் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இவர் என்ன பண்ணிட்டாரு, இவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் இவருக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃபேக் ஐடியில இருந்து தப்பான இவர் லைவ் போகும்போது யார் காமெண்ட் பண்ணாரோ, ரீல்ல யார் சப்போர்ட் பண்ணி காமெண்ட் பண்ணாரோ அவருக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் தப்பா ஃபேக் ஐடியில இருந்து காமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னது, இவரோட ஐடியில இருந்து இந்த காமெண்ட் பண்ணிட்டு இது எப்படி ஆயிருக்குன்னா லைவ்லே சண்டை அவங்க அந்த பையன் ஃப்ரெண்டு தான். இங்க பாருங்க, அந்த பையன் ஃப்ரெண்டுன்னு சொன்னதுக்கு இவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்காங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட்ல இவங்க ரெண்டு பேரும் பேசுனது தெரியாம ஸ்கிரீன்ஷாட்ல ஆட் ஆயிருக்கு பாருங்க. அந்த பையனை இவங்கள ரெண்டு பேரும் பேசி வச்சு பண்றது. ஏன்னா அந்த பையன் தான் வந்து ஸ்டார்டிங்ல என்ன சொல்றான், மார்ஃபிங் பண்ணி போடுவேன்னு சொல்லி சொன்ன ரெக்கார்டும் என்கிட்ட இருக்கு. இதே பையனா? அதே பையன் தான் இருக்கு. ஓகே, என்ன ப்ரூஃப் இருக்கு அதே பையன்? வெயிட் வந்தனா இவங்க கூட இருக்காங்கல்ல, அந்த பொண்ணை என்ன பண்றாங்க? அப்ப எத்தனை பேர் தான் வச்சு பேச வைக்கிற? இது சொன்னது என் ஃப்ரெண்டோட அண்ணா. இவர் என்ன சொல்லிட்டாரு, ஆலிவியாவோட கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லி போடவும் ஒரு என்ன சொன்னோம்னா, இன்டர்வியூலேயே எடுத்தோம். நான் வந்து போலீஸ்ல வந்து எழுதி வாங்கிட்டாங்க. நான் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டேன். திரும்ப தான் வந்து கிளறாங்க. அவங்க வந்து ஃபேம்காக வந்து ஓகே, அது வந்து முடிச்சாச்சு, எழுதி வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் நீ என்னை பத்தி போஸ்ட் பண்ணாத எல்லாமே சொல்லி முடிச்சாச்சு. இவரு என்னை பத்தி டைரக்டா மார்க் பண்ணாம இன்டைரக்டா மார்க் பண்றாரு. மேரி யுவர் எக்ஸ் ஆர் கோ டு ஜெயில். அப்ப எக்ஸ்னா கண்டென்ட்காக போறேனே, அது நான் எப்பயோ எடுத்த விஷயத்தை நான் இப்போ கண்டென்ட்டுக்காக போறேன். அது அப்புறம் வந்துட்டு இவர் கொடுத்த இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூ யாரை பத்தி கொடுத்தது, என்ன பத்தி கொடுத்ததா? அதாவது எப்படின்னா, டைரக்டா என் பேரு எதுவுமே யூஸ் பண்ணாம இன்டைரக்டா என்ன பத்தி அந்த காமெண்ட் செக்ஷன் அந்த காமெண்ட் செக்ஷன்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா டேக் பண்றது என்னதான். ஒலிவியா பத்தி போறதுக்கு நீ டைரக்டா மார்க் பண்ணாம கண்டென்ட் போறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. எக்ஸ் லைஃப்ல இன்டர்வியூ பத்தி பேசுறாங்க. ஒலிவியா அது வந்து அந்த இன்டர்வியூ யாரை பத்தி, இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் எந்த இன்டர்வியூ சேனலும் போல. எல்லாரும் அவங்க கலாட்டா சேனல்லே கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி கிளிப் அமுச்சு விட்டாங்க கலாட்டா சேனலுக்கும். இந்த மாதிரி முடிஞ்சிச்சு, அவங்களும் சேஃபாக இருக்கணும், நானும் சேஃபாக இருக்கணும் தான் சொல்லி எந்த மீடியாவுக்கும் போக மாட்டேன், எல்லாத்தையும் டிலீட் பண்ண விட்டது. இவங்களுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்களா, அது வந்து உங்கள் எக்ஸ் லைஃப்பில் பாஸ்ட்டில் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு நான் ஒரு என்னோட பாசிட்டிவ் தானே எடுத்து போடுறேன். அதை ட்ரிகர் ஆகி இவங்க போடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. இந்த பொய்யன் பேசுனேன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அவன் பேசுறது மட்டும் கேளுங்க. வீடியோஸ் போட்டோஸ்லாம் இருக்குன்னு யார் த்ரெட்டிங் பண்றா, யார் அபியூஸா பேசுறா, அப்ப மார்ஃபிங் பண்ணி போடுவேன்னு சொல்றாங்க. அவன் ஃபோன் வந்து அந்த மாதிரி பிரைவேட் போட்டோஸ் இருக்கு, நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ரிலேஷன்ல இருந்தீங்களா? அதுக்கப்புறம் இருந்தோம். அப்போ வந்து அவ பேசுனது என்னன்னா, பரவாயில்லமா பாத்துக்கலாம், எவனோ கூட இருக்க வந்து எடுத்திருக்காங்க, நம்ம புது போன் எதுனா வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. அது யார் கன்வின்ஸ் பண்ணது? என்னன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, போன் வந்து எடுத்ததுக்கு ஒரு பையனோட ஐடியில இருந்து இவரு வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிருக்காரு, ஹே புஜ்ஜி நான் பேசுறதுக்கு பதில் சொல்லு, அவர் என்ன கேக்குறாரு, நீ என்ன பேசிட்டு இருக்க, நம்ம அவர் போன் எடுத்ததுக்கு அப்புறம் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கீங்களா தான் கேக்குறாரு. இருந்தோம், ஆனா அதை கன்வின்ஸ் பண்ணது இவரு. அப்போ இருந்தோம் என்ன ஏமாத்திருக்காங்க. போனை வந்து தூக்குனதுக்கு காரணம் வந்து, நான் வந்து எங்க ஃபேம் ஆயிடணும், நான் சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்குது, அவளுக்கு பிடிக்கல. ஓகே, அந்த போன் இல்லன்னா இன்னொரு போனுங்க என்கிட்ட அந்த மாதிரி வசதி இல்ல, இன்னொரு போன் வாங்குற அளவுக்கு. நீங்க எடுத்து வச்சுக்கினீங்க, நான் அதுக்காக 3 மாசம் கஷ்டப்பட்டேன் ப்ரோ. எங்க தெரியுமா, பஞ்சர் கடையில வேலை செஞ்சேன் நான். அந்த போன் இன்னொரு இஎம்ஐ கட்டி போன் வாங்குறதுக்கு அப்போதான் வாசனை நான் கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு. அந்த வாசனை எனக்கு தான் தெரியும், அது என் போன் எடுத்து கொடுத்ததுக்கு. இவங்க இந்த பொண்ணால ஆரம்பிச்சு ஸ்டார்டிங்கே இது என்னன்னா, இப்போ நான் வீடியோ போடுறது இந்த பொண்ணாலதான். வந்தனான்ற பொண்ணை நீ எதுக்கு வீடியோ போடுற, அவ்வளவு திட்டின ஆடியோ ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு.
ஷூட் எல்லாம் பண்ணி தருவாங்களா அந்த பசங்க எல்லாம் எனக்கு கேட்டாங்க. ஓகே இது வந்து அந்த பையனோட பைக்கா அப்படின்னு போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் சொல்லலை, இது அந்த அண்ணா சொன்னாங்க. வாய்ஸ் உந்துதானம்மா. இந்த பாயிண்ட் வந்து எங்க வந்து உங்க பர்சனல் லைஃப்ல இருந்து வெளியே சோசியல் மீடியாவுக்கு வந்து நான் கொண்டு எடுத்துட்டே வரணும். வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ம். அவங்க அம்மா கிட்ட சொல்றேன், அம்மா நான் டெலிட் பண்ணிடுறேன், என்னோட போனை கொடுத்துருங்க சொல்றேன். இவ வீம்புக்குன்னு ஈசிஆர்ல ஒரு பையன் கூட உக்காந்துட்டு நீ பண்றத பண்ற உன் கையை நீ பண்ண நீ போடணும், இப்போ போடணும், நீ போஸ்ட் போடணும், 10 பேர் வச்சு சிரிக்கிறாங்க கலகலன்னு. ஃபோன் வேணும்னா என் வீட்டுக்கு வந்து முட்டி போட்டு வாங்குன்னு சொன்னது இந்த அம்மா வந்து அம்மா ஃபோன் எடுத்தியான்னு அந்த பையன் கேட்குறான், லவ் பண்ற மாதிரி தான் கேட்குறான். ஃபோன் எடுத்தேன், இல்லப்பா அந்த ஃபோன் எந்த ஃபோன்ல எனக்கு தெரியல. அப்புறம் எப்படி சொல்றான், அப்பா வந்து அதை அவளை கேட்கறதுக்கும் ஒரு வழி இருக்கு. இவர் எப்படி தெரியுமா சொன்னாரு, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே யாரு அந்த கெட்ட பையன் வார்த்தை. யாரு? அந்த சம்பவம் வந்து நடக்கும்போது நான் வந்து என் ஃப்ரெண்டோட வீட்ல நான் இருக்கேன். அது ஒரு ரூம் தானே? ஃப்ரெண்டோட வீட்ல ரூம் தாங்க இருக்கும், அப்புறம் என்ன இருக்கும், ஃபுல்லா ஹாலே இருக்குமா? அப்ப அதனாலதான் தப்பு வந்து இல்லைங்க, நிக்கலா சொல்லுங்க. பேசுறான். நான் என்ன ஆச்சுன்னா, இவர் வந்து என்ன த்ரெட்டன் பண்றாரு, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அனுப்பி சீட்டிங் கேர்ள் அப்படின்னு த்ரெட்டன் பண்ணவும் ஒரு ஸ்டேஜ்ல இதை எப்படி நான் ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம நான் பிரேக் ஆகி நான் அழ ஆரம்பிக்கிறேன். த்ரெட்டன் பண்ண ஆடியோ போடுங்க பாக்குறேன். பிரேக் ஆயிட்டு நான் அழ ஆரம்பிக்கிறேன். அழ ஆனதுக்கு அப்புறம் இவர் என்னோட ஃப்ரெண்டோட அண்ணா வந்து வாங்கி அதை பேசுறாங்க. பேசினதுக்கு அப்புறம் வந்துட்டு இவர் எப்படி என்ன பேசுறாருன்னா, கெட்ட வார்த்தை பீப்பில் போட்டு என்னை திட்டுறாரு. இன்னைக்கே நீ ஃபோன் வாங்கி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதை ஃபேஸ் பண்ண தெரியாமல் நான் அழ ஆரம்பிக்கிறேன். அப்போ தான் அந்த அண்ணாட்ட நான் ஃபோன் கொடுக்குறேன். இவர் அதை எப்படி போர்ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆலிவியாஸ் கரண்ட் பாய் ஃப்ரெண்ட் போர்ட்ரை பண்ணதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அவரோட ஒய்ஃபுக்கும் அந்த அண்ணாக்கும் சண்டை. இவரோட பாப்புலாரிட்டிக்காகவும் ஃபேம்காகவும் யார் குடும்பத்தில் என்ன வேணா ஆனாலும் பரவாயில்லன்னு பண்ணுறாரு இவர். சோசியல் மீடியாவில் அந்த துபாய் மேட்ரு போடலாம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இவ்வளோ சொல்லியிருக்கேன், ஸ்டார்டிங் 3 வீடியோட நான் முடிச்சிடலாம். இவ்வளோ பற்றி விஷயத்தை எதுக்காக அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் போடணுங்கிறேன். இவங்க போட்டதுக்கு அப்புறம் தான் போட்டேன். இவங்க இதை ஆரம்பிக்கலாம் நான் போட்டே இருக்க மாட்டேன். ஸ்டார்டிங்ல எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். என்ன வீடியோ போட்டாங்க? ஏதான் எனக்கு நியாயம் கிடைக்கணும், என் ஃபோன் ரிட்டர்ன் வரணும்னு மட்டும் தான் நான் 3 வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு 18+ பொண்ணு நான் என்ன வந்து போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோவே அதான். முடிச்சிக்கிறேன். இவர் போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோவே துபாயில அந்த டான்ஸ் ஆடுறது. ஃபர்ஸ்ட் வீடியோ எப்படின்னா, இப்போ இவருக்கு போய் phone தான் பாருங்க, பிரச்சனை. இன்ஸ்டாகிராம்ல போய் பாருங்க, 4வது வீடியோவா போட்டிருப்பேன். என்னன்னா 18+ பொண்ணு சொன்னா அது தப்பு. அதே மாதிரி தான் நீ என்ன தொழில் பண்ற நான் காட்டுறேன், இதுதான் உண்மை. இவருக்கு ஃபோன் செகண்டரி, அதுவும் வேணும். பட் அதையும் தாண்டி என்ன அசிங்கப்படுத்தணும், அதுதான் இவருக்கு வந்து பிரைமரி. அசிங்கப்படுத்தல, யாருமே அசிங்கப்படுத்தல. நீ ஒன்னு சொல்லிருக்க, படுத்து இருக்காருங்க, நான் அஃபெக்ட் ஆயிருக்கேன். சரி துபாய்க்கு நீ ஒரு நாள் கெஸ்டா போனியா? ஆமா. என்ன இருந்தாலும் அவங்க பர்சனல். அவங்க துபாய்க்கு போறாங்க, எங்க போறாங்க, சரி போறாங்க, பர்சனல் அது சொல்றாங்க. தேவையில்ல. அத நம்ம அந்த சொசைட்டில ஒரு பையனா ஒரு மேனா வந்து நீ என்ன வேணா பண்ணிட்டு போ. போடக்கூடாதுன்னு நினைச்சேன் bro. இவங்க தான் ப்ரோ போட வச்சது. அவன் பையன் திரும்பி இன்னொரு தடவை கால் பண்ணி நீ போறான்னு சொல்லி என்ன ட்ரிகர் பண்ணி விட்டது அவங்க தான். நான் வந்து இந்த விஷயத்தை விட்டுடலாம், லைஃப் அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகலாம், எவ்வளோ விஷயம் எல்லா இன்டர்வியூலும் சொல்லியிருப்பேன். அம்மா உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போ, நீ எத்தனை தடவை வந்து சேனல் போக உன் பேரை நீயே கெடுத்துப்ப. இது மட்டும் தான் என்னோட எல்லா இன்டர்வியூ சேனல்லே இருக்கும். அட்வைஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன் கண்டி. இவங்க தான் வீம்புக்குன்னு வந்து கொடுக்குறது இப்படி ஆயிடுச்சு. அதுக்காக நீ ஒரு பொண்ணு என்ன வேணா பண்ணலாங்கன்னு கிடையாதுங்க. இதுக்காக தான் நான் கொஞ்சம் நான் ரொம்ப பொறுமையா இருந்தேன். இந்த வீடியோஸ்லாம் நம்ம போஸ்ட் பண்ண வேணாம். இதுக்காக தான் எங்க வீட்லயுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, நேரா கால் பண்ணி உனக்கு என்னப்பா பிரச்சனை இதை சார்ட் அவுட் பண்ண பார்த்தாங்க. இதை சார்ட் அவுட் பண்ணி ஃபோன் ஈவன் வாங்கினதுக்கு அப்புறமுமே அவர் வந்து டைரக்டா மார்க் பண்ணாம இன்டைரக்டா மார்க் பண்ணிட்டே இருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்விட்ச் இட் ஆஃப். திருட்டு நாயன்னு சொல்றாரு இவரு. என்னங்க எனக்கு மரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட். நான் பேஸ்டா சொல்லு, நீ மெயில தானே சொன்ன, நீ என்ன எதுக்கு பேசுறாரு? என்ன திருட்டு நாயே நான் சொல்லட்டுமா? நீ தானமா சொன்ன. எதுக்குங்க சொல்றாரு அவரு? ப்ராஸ்டிட்யூட்னு இல்ல பிரதர், ஏங்க நான் வாக் அவுட் பண்றேங்க. எதுக்குங்க என்ன பத்தி பேசுறாரு அவரு? சொல்லும்போது நான் தெளிவா ஒரு விஷயத்தை எவிடன்ஸ் வைக்கிறேன். அப்போ இவ தானே அது. எதுக்கு ஊரே சொல்லுங்க. சாரி கேக்க சொல்லுங்கங்க. எதுக்குங்க என்ன திருட்டுறாயேன்னு சொல்லலாம். பொம்பளை பொறுக்கினாயே. நான் பண்ணதுக்குலாம் எவ்வளவு பண்ணணும், கேஸ் கொடுத்து 3 வருஷம் உள்ள தள்ளி இருக்கணும். ஏதோ பாவம் பார்த்தேன், விட்டுட்டேன். நான் இப்பயும் சொல்றேன், இந்த விஷயத்தை நான் உண்ணும் தான் நினைக்கிறேன். இந்த மேடம் ஏத்துன்னு வராங்க, அதுக்கு எனக்கு எதுவும் தெரியல. நீங்களே பேசிட்டு வர. நான் வந்து இந்த பிரச்சனையை விடணும் தான் நான் நினைக்கிறேன். அப்போ வாங்க டைரக்டா ஸ்டேஷன் போலாம், கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம். நீங்க எல்லாம் சொல்றீங்க இவருக்கு சப்போர்ட் வெர்பல் அபியூஸ் இல்ல பிசிக்கல் அபியூஸ். ராமன் சீரன் நேத்து நீங்க இவ்ளோ ஒரு பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் in front of so many people, in front of so many people, இத்தனை பேர் இருக்காங்க. கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும். திருட்டு நாயன்னு சொல்றது ரெக்கார்ட் ஆயிருக்கும். இத்தனை பேர் இருக்காங்க. in front of camera ஒரு பொண்ணு திருட்டு நாயன் என் பக்கத்துல. என்ன சொன்னீங்க நீங்க? நான் என்ன சொன்னேன்? I am not ready to talk. நான் இங்க இதுக்கு நீங்க தாங்க ரெஸ்பான்சிபிள். நீங்க என்ன சொன்னீங்க? நீ என்ன சொல்லிருப்ப? என்ன நான் இருங்க, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் போன் வாங்குனல, நீ போன் வாங்கிட்டல்ல. என்ன போன்? என் போன் வரல இன்ன வரைக்கும். எங்க அம்மா அப்பா போட்டோ உள்ள போன் வரலையே. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். Plan your next summer escape with Grand Royal Tours.